ஏன்னா எங்க அப்பா மகரிஷிக்கு அப்பா நீங்க, அப்ப நான் உங்களுக்கு பேரன். சிறந்தாண்டு வணங்குகிறேன், போற்றி போற்றி. உனக்கு யாது வர வேண்டும், நான் தருகிறேன். நான் ஏன் தவம் செய்தேன்? கோவிலுக்கு கடவுளை பார்க்கறதுக்கு எல்லாம் போறாங்க. எதுக்கு போறாங்க சொல்லுண்ணா? எதுக்கு போறாங்க? சாமி பார்க்க போல. நான் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும். அப்ப மத்தவன் என்ன ஆகுறது? அப்ப மத்தவன் உங்களுக்கு தெரியாமா? ஆயிடுச்சு போனமா. ஒரே ஒருத்தராவது கோவிலுக்கு போனவங்க கடவுளே நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும், நீ யாருன்னா பிரார்த்தனை செஞ்சு பார்த்துக்கிறீங்களா? அவன் நல்லா இருந்தா தாங்க நம்ம நல்லா வச்சிருப்பான். எப்படி போனாலும் மக்கள் வந்து அவங்களுடைய கணக்கிலேயே குறியாதான் இருப்பாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னா அதுல நாமும் ஒரு ஆள். இப்படியா உன்னை கோரி தவம் செய்தே. எதுக்கு தவம் பண்ண? எனக்கு உபகாரம், ஒரு சில உபகாரம் நமக்கு தேவை, ஒரு சில வரம் நமக்கு தேவை. எனக்கு உனக்கு தருகிறேன். அது என்ன? மழை மழை பேஞ்சாலும் நான் சாகக்கூடாது. படைகள் திரண்டு வந்து என்ன குத்தினாலும் சாகக்கூடாது. இழிவுன்னா இழிவுன்றது அசிங்கம் கிடையாது, இழிவுன்றது மரணம். அந்த அசிங்கம் வந்த பிறகு அவன் உயிரா இருக்கலாமா? செத்து போவான். இழிவு செய்ய வச்சினாலும் எனக்கு ஒரு நாளுடைய எந்த விதத்தினாலும் எனக்கு மரணமே வரக்கூடாது. இந்த வரத்தை தந்தருளியா. மழை பெய்தாலும் யாராவது செய்தாலும்
இந்த உலகிலே உனக்கு இழப்பென்பதே வராது. வரும் தந்தே தந்தே தந்தே. தேவர்களாலும் எனக்கு சாவு வரக்கூடாது. பகைவர்களாலும் எனக்கு மரணம் வரக்கூடாது. ஒப்பில்லாவினில் கற்பூரம் அதிகமா போடும். என்ன ஒண்ணுன்னா வாங்கியாரு சொல்லி அமிச்சாலும் நல்ல புண்ணியம். நீ நான் சொல்ல மாட்டேன். அரை மணி நேரம் கருப்பூரம் ஏறினோம். பள்ளிக்கூடம் சொல்லும் போது கருப்பூரம் ஏறினோம். சாமி வரும்போது கருப்பூரம் ஏறினோம். கோவிலுக்கு போனா திரும்ப அத்து ஒன்னே ஒண்ணுதான். அது என்னதுன்னா கற்பூரம் மட்டும்தான். தன்னை எரித்து கொண்டு மற்றவங்களுக்கு ஒளி கொடுக்குமா? அது மாட்டுலாம் எத்தாந்துடுறாங்க. கற்பூரம், வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய் உடைக்கிற மாதிரி உடச்சி சட்னி அரைக்கிறதுக்கு எத்தாந்துடுறாங்க. அது திரும்ப ஆச்சு. இது மட்டும்தான். மஷ்டா போடுறா கற்பூரம் மாதிரி இருக்கணும். தன்னை வருத்தி மற்றவனுக்கு இன்பத்தை கொடுக்க வேண்டும். உனக்கு இழப்பென்பதே வராது. தந்தே தந்தே ஐயா.
அப்பா என்னங்க சொல்லு? 33 தேவர்கள் 42,000 ரிஷிகள். அவ்வளவு தூரம் நாம் ஏன் போவானா? ஏய், தாங்கள் படைப்பிலே நெப்பிலே. ஈரம்பு கடை முதல் 84 லட்சம் ஜீவ பேதங்கள் ஜனனம். ஆமா. உலகத்துல 84 லட்சம் ஜீவன் இருக்குதான். 84 லட்சம், 84 அல்ல. அப்படின்னா கணக்கு என்ன முடியுமா நம்மால? அந்த 84 லட்சம் ஜீவன ராசிகளோ ஏய், எனக்கு சாவென்பதே வரக்கூடாது. இந்த உலகிலே உள்ள அத்தனை ஆத்மா உயிர்களும் உனக்கு இறப்பு என்பதே வராது. வரம் தந்தே தந்தே வரம் தந்தே தந்தே. அது மட்டுமா? மும்மூர்த்திகளால் எனக்கு மரணம் என்பது வரக்கூடாது. அது மட்டும் கிடையாது. ஆகாயத்தில் இருந்தாலும் நான் சாவக்கூடாது, பூமியில நின்னாலும் நான் சாவக்கூடாது. ஆகாயத்தில் இருந்தாலும் இறப்பு கிடையாது. இந்த பூ உலகிலே இருந்தாலும் இறப்பு என்பது வராது. தந்தை அது மட்டும் கிடையாது. இரவிலும் சாகக்கூடாது, பகலும் சாகக்கூடாது. இரவிலும் இறப்பு என்பது வராது, பகலிலும் இறப்பே வராது. சாகாவரம் தந்தை அது மட்டும் கிடையாது. அரண்மனை உள்ளிருந்தாலும் சாகக்கூடாது, அரண்மனை விட்டு வெளியே வந்தாலும் சாகக்கூடாது. அதை சுருக்கமா வீட்டு உள்ளதான் சாகக்கூடாது, வீட்டுல இருந்து நடுத்தருக்கு வந்தாலும் சாகக்கூடாது. வீட்டில் உள்ளே இருந்தாலும் சரி, வெளியே வந்தாலும் சரி, இறப்பு வராது. வரம் உனக்கு அளித்தே நிறைய. அது மட்டுமா? 32 ஆயுதங்களால் எனக்கு மரணம் என்பது வரக்கூடாது. 32 ஆயுதத்தால் உனக்கு இறப்பு என்பது வராது. வரம் தந்தையானார் அப்படியே உனக்கு. அது மட்டும் கிடையாது. வேற என்ன? அப்படியே பகையாளியானவன் ஆயுதங்களால் என்னை தாக்குகின்ற காலத்திலே எதிராளி என்னை கொட்டினா, என் உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் பூமியில் விழுந்தார். உலகிலே உதிர்ந்தார். 1, 10, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, மகா கோடி, சங்கம், மகா சங்கம் இரண்டனாக அவதரித்து என் எதிராளியை சாவடிக்கணும். உருவம் பலவிதமாக தோன்றும். அளித்தேன் வரம் உனக்கு. அது மட்டுமா? என்ன? 14 உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் சத்தாலும் அந்த ஆட்டம் பார்க்கறாங்களே, இவங்களே சத்தா கூட நான் சாகக்கூடாது. அப்பதான் உலகமே அறிந்தாலும் சரி, அப்பதான் இன்னொரு யாரும் சாம்பார் நமக்கு வரும். உனக்கு இறப்பென்பதே வராது. வரும் தந்தையார் உனக்கு அப்படி. அது மட்டுமா? 14 உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் உன்னையும் சேர்த்து என்னையே தெய்வம் அப்படின்னு கையெடுத்து காலில் வீந்து கும்பிடணும். இந்த உலகில் உள்ளவர் மக்கள் எல்லாம் அது மட்டுமா? ஒரு வேளை நீயே செத்து விட்டாலும் நான் சாகக்கூடாது. ஒருவேளை நானே வாழ்ந்து விட்டால் உனக்கு இறப்பு என்பது வராது. வரம் தந்தேன் அப்படியே. அப்போ நீ கடவுளா, நான் கடவுளா? வரம்
மற்ற பிறகு நீதான் கடவுள். அப்ப கடவுளுக்கு தீபாரத்தனை காட்டணுமா சாவ போற கம்யூனிட்டி உனக்கு காட்டணுமா? கடவுள் தான்ப்பா காட்டணும். அப்ப கற்பூரம் சோட உனக்கு தேவையா? தேவையில்லை. பஜாரு இந்த புடி வரத்தை கொடுத்தான் பிரம்மதேவன். இந்த வரம் மெய்யா பொய்யான்னு சோதிக்கணும் அல்லவா? பக்கத்துல ஆளை வச்சுக்கிட்டு நான் வெளியூருக்கு நான் போயிட்டேன். இவங்கிட்டயே சோதிச்சு பார்த்துடலாம் விவகாரம் நானு. பிரம்மரே பிரம்மா அடே பிரம்மா அடே பையா பிரம்மா கடவுள் மேல இருக்கணுமா சாவ போற நீ மேல இருக்கணுமா? கடவுள் தான் மேல இருக்கணும். நீ மேல இருக்கலாமா? இருக்கக்கூடாது. சாமி கீழே இருக்கலாமா? இருக்கக்கூடாது. சாமி எங்க வச்சு தூக்கணும்? மேல வச்சு தூக்கிடணும். எது மேல வச்சு? தோல் மேலவா? அட யாரங்கடா முதல்ல நீ இறங்கான மகா சொல்லு. ஒண்ணுதான் சொல்ல சொன்னேன். நான் தான் சொன்னேன். அவனை நான் சொல்ல சொல்லலையே. பின்னாடி முனிவர்லாம் சொல்ல சொன்னா நான் சொல்ல சொல்லல. உனக்கு பேங்க் சொல்றாங்க அவங்க தான். நீ சொல்லு. இரண்யாய நமக இரண்யாய நமக இரண்யாய நமக. இப்ப அதுங்களை சொல்ல சொல்லு. வெளியூரா போயிட்டா பங்கு கூட மண்ணு போயிடுவான். நந்தே போயிங்க நான் தெவடியா அப்பையா. யார என்னடாவா வீட்டுக்கு போய் ஒன்றும் போடுங்க போகிறது கிடையாது. நீ லாக்கல் கிடையாதாங்க வராங்க. சொல்லலையா சுவாமி?
ஆமாங்க, அது கோவம் வந்துருமா அவருக்கு? அவன் சொல்லாத. உனக்கு மாலை தேவையா? வேண்டாம் வேண்டாம். மாலை யாருக்கு போடுவாங்க? எழுந்து போடணுங்க. கேட்டா செவடியா பையா கேட்டா இந்த மாலை யாருக்கு போடணும்? எழுத்துக்கு போடணும். எனக்கு இல்ல, எனக்கு தெய்வம் யாரு? யாரு? பராபர வஸ்துவாம் என் பாதமே போற்றி போற்றி. பத்தி. இரணனுக்கு தெய்வம் பாதமா. நீ எதுக்கு போடுற? பாதத்துக்கு. போடு, போட்டு கும்பிடு. தெய்வமே, எழுந்தா, எழுமலே. எப்பவுமே வாங்கினவெல்லாம் இந்த கெத்தான், கொடுத்தவெல்லாம் இந்த கெத்தான். நல்லாதான் சொல்றேன், நானே காடி பாலில் வந்து மாட்டிக்கிட்டு என்ன பண்றது? காய் ஓ சரியாங்க. இத்த கைட்டு நீ மாட்டு. நீ செத்து போனா நான் வருவனும், வெளியூர்ல ஆட்டம் ஆடுவனும் தெரியாது. எந்த நாடுகாரி எந்த நாடுகாரி கேட்டா வந்துக்கிறீங்க. போட்டுடா. போன மாதிரியே கேடாட்டீங்க. என்ன பங்குச்சுதாங்க எப்படியா? இவனுக்கு ஒரு எண்ணம். என்ன எண்ணம்? நாம வாரம் கொடுத்துட்டோம் இல்ல, நம்மள ஒண்ணும் பண்ண மாட்டான் அப்படின்னு தலைவர் எலெக்ஷன்ல ஓட்டுக்கு நிற்கும் போது என்ன பவ்யமா பேசுறான் எல்லாம். ஆமா, ஜெயிச்சிட்டானா எவனா அடங்குறானா? யாரும் கிடையாது. அந்த மாதிரி நான் வரம் வாங்கும்போது பவியமா வர வாங்கிட்டீங்க. அப்படி வரம் வாங்கி இப்ப ஜெயிச்சிட்டேன் நான். மதிப்பனா இவனை? அதானே மதிப்பனா? இல்ல இல்ல மட்டைக்கு ரசம் எப்படி வைப்பா தெரியுமா ரசம்? அந்த ரசம் கிடையாது, உடம்புல ஒரு ரசம் ஓடுது. ரசம்னா குருதி, குருதினா ரத்தம். மாடுக்கு ரசம் எடுக்கட்டுமா உடம்புல? மொத்த பேரும் ஒரு வருஷம் போதில படுத்து கிடப்பாங்க. அந்த அளவுக்கு ஊறிக்குது. என்ன மணியா? என்ன மணியா? மயிலாறு போன் பண்ணோம், ஆளே கிடையாது. யாவும் ஊட்டியா நான் போய் சோட்டு எங்கேயோ கலந்தான் 5000 ரூபாய் போனும் நாம் போட்டுன்னு வந்துட்டான். குடிக்காதீங்கடா, குடிக்கிறதுலாம் ஒரு பயப்பாடா. குடிக்க கூடாதுன்னு எவனை பார்த்து கத்துக்குங்கடா. இவன் சாமியாடுறான். அவன் பயப்பட
பேர் ஐயோ பசங்களா இருந்தா இது மாதிரி தான் இருக்கும். என்ன பண்றது வீரா? ஐயோ 2 வருஷமா 3 வருஷமா குழந்தை நல்லா, அதாவது கலையாறு மிகுந்தவன் தம்பி வீரா. ரொம்ப ஆசை அவனுக்கு கலையாறு. பகல்லாம் காலேஜுக்கு போவானா, இரவானா கூத்துக்கு வரான். அப்படின்னா காலேஜுக்கு போறது எதுக்கு போறான்னு ரொம்ப பேருக்கு தெரியும். சாய்ட் அடிக்கிறதுக்கு, செல் நோண்டுறதுக்கு. ஒன்றும் சொல்ல மாட்டேன் தம்பி நான். நல்ல ஆர்வமுள்ள தம்பி குழந்தை வீராசாமியாமா, வீராசாமி. அப்படி அந்த மாதிரி பிள்ளைகள் கட்டை குத்து கலையை வளர்க்கணும். எங்களுக்கு அப்புறம் அந்த தலைமுறை வந்துங்குது, அது எதுவும் ஒழுங்காக வேலை செய்யலை. பணத்துக்காக தான் கூத்தாடுதுன்னு பாவம். என்ன பண்ணுறது? உழைக்க வேண்டும். தன்னை தாழ்த்துபவன் வாழ்க்கையில் உயருவான், தன்னை உயர்த்துபவன் வாழ்க்கையில் தாழ்ந்து போவான். நம்மளை நாம் உயர்த்தி பேசக்கூடாது. நமக்கு நாமே உயர்த்தி பேசினா ஊராரு காரிமி ஜென்மம் அந்த மாதிரி அவன் உயர்த்தி பேசுகிறான் பாடுறான். ஆனால் இவன் தாழ்த்து பேசட்டுமே நல்ல புண்ணியவான்பா, தாழ்த்து பேசுகிறான்பாம்பா. அந்த மாதிரி இந்த பிரம்மதேவனுடைய ஜம்பு என்கிட்ட சொல்ல பசு சாது என்பது அவனுக்கு முன்ன இவன் ஓடிங்கிறான். சாது நினைக்கூடாது, பாப்பானுங்களை ஏழை நினைக்கூடாது. ஆற்றை கடுக்குமாம் நாணல், நூற்றை கடுக்குமாம் நோய்மணல், ஊரை கடுக்குமா பூணூடு. பூணூல் போட்டுக்கிறோம் ஊர்ல இருந்தான்னா அவன் சொல் பிரகாரம் தான் ஊருக்கு ஆகணும்னு நினைப்பானா. அவன் சொல்ற தேதியில் தான் திருநா வைக்கணும், அவன் சொல்ற தேதியில் தான் முகூர்த்தம் வைக்கணும். 4 முகூர்த்தம் முடிச்சுடுவாங்க கம்யூனிட்டி. முகூர்த்தமே இருக்காது. இங்க வைங்கோன்னா நல்லா இருப்பாங்க மணமக்கள்னா 3 மாசத்துல தாலி எடுத்துறான் அந்த பொண்ணு பாவம். 5000 கொடுத்தா 2 மணி நேரம் மந்திரம், 2000 கொடுத்தா அரை மணி நேரத்துல மந்திரம். நகத்துல மண்ணு படாமலே சாப்பிட்றவன் எவன்டான்னா பாபார பசங்க தான். அதனாலதான் அவங்களுக்கு வச்சு மயிலாப்பூர் தேத்துண்டா கூடூர் போட்டுக்கிறவங்களே இவங்க எல்லாம் ஊர்ல வைங்கப்பா. துட்டு கொடுக்குறவங்களே அவங்கதான். என்ன பண்றது? வாத்தியாரு பசு சாது ஆச்சாரி ஏழனை எழுதல, பசு சாது பாப்பான் ஏழுங்க எழுதிக்கிறாங்க. பூணூல் போட்டுக்கிறவங்க எல்லாரும் கெட்டவா கிடையாது. அப்படின்னா பிராமணரை பற்றி தலைக்குறவாக பேசுகிறவங்க அப்ப நான் என்ன ஜாதி? நானும் பாப்பான் தான். தாத்தான்னா இவன் யாரு? பிராமணன். அப்ப நான் யாரு? அப்ப நான் யாரு? நம்ம ஜாதிக்காரனா இருந்தாலும் தப்பு பண்ணா தப்பு தப்பு தப்பு. பாப்பானுங்களே ஏன்னு நினைக்கூடாது. 1 நம்பர் திருட்டு பசங்கடா அவன்லாம். புரியுதா? பணக்காரன் ஒரு இருக்கிறான், 6 மணிக்கு மேல போனா 1000 ரூபாய் கேட்கறான். 6 மணிக்குள்ள போனா 500 ரூபாய் கேட்கறான். 500 ரூபாய்க்கு என்ன சொல்றா? அதுதான் 1000 ரூபாய் சொல்றான். நல்லா பொண்டாட்டி இல்லாம பாவம் தீனிக்கு லாட்டு வச்சுங்கிறான். என்ன வணக்கம் அவராரு
அந்த மாதிரி அவன் காரியத்தில் கரெக்டாக இருப்பானுங்கப்பா. நாம தான்ப்பா மொக்க மம்டி மாரி கேட்டு குடிச்சோரா போகிறோம் போட. அந்த மாதிரி பாப்பான் ஏழு பார்க்க கூட பாப்பான் பாப்பான் எதுல? எழுத்து மூலியமா பாப்பான். எழுத்து மூலியமா பார்ப்பேன். அடிப்போம், சண்டை போடுவோம், மானாவரே திட்டுவோம். ஆமா, இவனுக்கு சொன்னாலே போடுவான். எவ்வளவு நாளும் திட்டம். எழுத்து மூலியமா எழுதி பெட்டிஷன் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சிடுவோம். அதேதான். மறுநாள் ஜீப் வந்து நிற்கமா பலானாயிரம் ராதாயிரம் திட்டினியாமாப்பா, சிவகுமாராயிரம் திட்டினியாமாப்பா. சொல்லிட்டு போறாங்க போய் அந்த ஊராக அவரு. அந்த மாதிரி நினைக்கூட ஒரே மாதிரி புரியுதா? பாப்பா எழுத்து மூலியமா பாப்பா. பாப்பா இவன்லாம் ஐயோ பாவன்னு நினைக்கூடாது. ஆமா, புரியுதா? டேய் ஐயா ஒண்ணு இன்னொரு சமாச்சாரம். அது என்னவா? இவன் வரவங்க தானே உண்மையா பொய்யாது. அதான் தெரியல. ஆனா பொய் சொன்ன கம்மியாட்டிப்பாங்க. இவன் சொன்னா பொய்யால பிரம்மதேவனுக்கு கோவில் எங்கன்னா பாத்துக்கிறீங்களா? நீங்க எங்கன்னா பாத்துக்கிறீங்களா? அவன் சொன்ன ஒரே ஒரு பொய். அது என்ன? அதுக்கு ஆமாஞ்சாமி போடுச்சு ஒரு பூ, தாழம்பூ. தாயம்பூ. அந்த தாழம்பூ எந்த சாமிக்குன்னா பூஜைக்கு உதவுதா? கிடையாது. இவன் சொன்ன இவனை பத்தி நான் சொல்றேன். ஆமா, இவன் எனக்கு வரம் கொடுத்துட்டு பொய்யான வரம் கொடுத்து நம்ம குடல்ல கட்டுல கொய்ப்புன்னு ஆடிந்தா அது பொய்யா இருந்தா எமலோகத்துக்கு நாமே வழி கேட்டு போன மாதிரி ஆயிடும் அல்லவா? அப்போ நமக்கு கொஞ்சம் இருமா ஆடலாம். முனிவர்லாம் கொஞ்சம் முகானுக்காரு. என்ன சீன் நடக்குது? நீ ஆல்சி முட்டாய் பிரிச்சிங்க. ஆல்சி போட்டு ஊதுனா தான் அந்த முகானிக்கு தொண்டை பேச மாட்டான், மூஞ்சிலேயும் ஆடாங்க தடை. சரி ராஜா அருமா தான் ஆல்சி பாரவனு கூட அவன் தொண்டை பேச முகானிக்கு அடிச்சிங்கண்டா. ரொம்ப போக முடியாது. பொய்யா சொன்னவனே புத்தி கட்ட லோபியே உன்னை நைய நினைட்டுமா கச 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 உனக்கு மணிமகனம் தேவையா? கிரீடம் கைட்டு அவன் எடுத்து முந்திரி வச்சுக்கோ. உனக்கு அங்கவாஸ்திரம் தேவையா? அங்கவாஸ்திரம் என்னது இது? சொல்லக்கூடிய வேதம் 4 சாத்தி இந்த வேதத்தை கொண்டு எல்லாரும் தலைவச்சு எல்லாரும் தலைவச்சு
வானர் சேனைகளையே எல்லாரும் தலையெழுத்து அதான் நாங்க தான். இதுல இருக்குதான். இந்த தெவடியா பையன் தலையெழுத்து ஒழுங்கா எழுதாமலே உத வாங்கிறோம் ஐயா கிட்ட மாட்டீங்கன்னு. ஆமா. நீ ஆனா ஊரான் தலையெழுத்து எழுதுறது எழுதுவா? இல்ல இல்ல இதற்கு மேல எழுத முடியும். சரி பண்ணி தக்க சொன்னா செய்வேன். வாத்தா பண்ணி அறகிற மாதிரி ஆச்சு பண்ணி எங்க போறீங்க? அதுக்கு கையால் கொஞ்சம் ஆதி விட்டுலாம் அந்த வகை செய்யுங்க. ஏய் மாலை சரியா போடு. வெஸ்டியா மூடி எப்படி போடுங்கிறான் பாருங்கப்பா. சரி அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அத்திராத்திரில கூட பிடிக்கிறாங்க. அப்ப ராத்திரில கொடை பிடிச்சி போறோம் மாயம் வந்தா அவன் அர்ப்பனா மாயே வராது. என்னடா பௌர்ணமி நினைவு காயும் கொடை பிடிச்சி தான் 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 ஏன்டா அண்ணா நனா வச்சு சூடா இருக்குதுப்பா. அவன் பரம்பரை பணக்காரா இருக்க மாட்டான். இந்த லேண்ட் புரோக்கருங்க கொஞ்சம் தூள்தானுங்க புண்ணியம். அப்புறம் இறங்கிட்டான். அந்த மாதிரி இனிமேல் யார் பிரமதேவன்? யாருங்க? நீதான் பிரமதேவன் பதவி வச்சுக்கிறவா? இனிமேல் நீதான் குட்டி பிரம்மன். குட்டி பிரம்மன். ரொம்ப சந்தோஷப்படுறான். ஏன்னா செலவு பண்ணாமலே ஒரு பதவி கிடைக்கிறாங்க, சந்தோஷம் தானே. அதுவும் என்ன பதவி? பிரம்மதேவன் பதவி, படிக்கிற பதவி. ரொம்ப சந்தோஷம். இன்னொன்னு சொல்றேன், பிரம்மதேவன் மாட்டி ஏமா உத வாங்குறான்னு தெரிஞ்சுக்கணும் அந்த போஸ்ட் நிக்கணும். அவரே பல சொல்லுவோம். ஏன்னா பதவி சுழுவா வந்துடும். அவரே பல சொல்லுவோம். இவன் வந்துருவான் பதவிக்கு. அப்புறம் அதுல மாட்டின ஒரு இம்சை போடுவான் பாரு. ஆண்டாந்தா கம்யூனிட்டி பதவிக்கு நாம வந்தோம். இல்ல இல்ல அவரே பல சொல்லுவாங்க. வச்சுக்கோ. சரிங்க. இப்போ நான் தான் குட்டி பிரம்மன். ஐயோ நான் தான் குட்டி பிரம்மன். தாம்பரம் பேசும்போது குழந்தைதான் பேசணும் பேசணும். ஆனா இவன் சொல்றது மெய்யோ போய் ஊர்ல வந்து சாப்பிட்ற தண்ணி எனக்கு உதன்னு வச்சுக்கின்னு தான் இருந்தது. சொம்மாங்காட்டி கூட டைம் பாஸுக்கு வர வச்சுலாம் கூட வந்து ஃபோன் பண்ணால் பலான கூத்துன்னு சொல்ல. அர்ஜுன தபசு 200 மாறினா குறைஞ்சது 27,000 30,000 தான் நாங்கள் ஆடுறது. ஆனால் கூத்து வாங்கிட்டான் வாங்கப்பான்னா சாயந்தரம் ஃபோன் பண்ணானா பலான ஆடுன்றான். என்னடா சரி விட்டு நம்பூர் தானே. அட இந்த கூத்து வச்சுமே கம்மியாக இருக்குதுன்னு இன்னொரு 5,000 கேட்டால் கொடுக்காமலாம் விட்டுருவாங்க. இவனை கொடுப்பாங்க இப்போ பிரம்மா உனக்கு எத்தனை வயசுல நீ சாவணும்னு உனக்கு ஆயுள் போடுறான்பா. படி தெரியுமா? இப்போ ஒட்டா பின்னால மூத்திரம் பாய் போகும்போதே சாவுன்னு எழுதி வச்சுக்கிட்டு ஏன்னா கொட்டா பின்னாடி பயங்கர போதா எங்க போகும்போது மூத்திரம் பாய் போகும்போது அது பேஞ்சாதாடா ஒன்று பாம்பு கடிக்கும். எப்படியா பையன் இதாட பேயடிச்சே விட்டு நூறு போட்டு கட்டிக்கிட்டா எத்தனை முடிஞ்ச கட்டுதான் போட்டு முடிக்கிறா. சார் 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 போட்டிக்கார தம்பிக்கு என்ன போட்டு மணி 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 மணி. ஐயோ அவன் நாளைக்கு இங்கிருந்து எத்தனை நாள் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி சாவணும்னு போட்டு நமக்கு சாதகமா பேசுறவங்களா. உனக்கு எத்தனை வயசு போடுது? எனக்கு அதான் இன்னைக்கே முடிஞ்சு போனேன் போடுது. இன்னைக்குனா எத்தனை 20 வயசா 30 வயசா? 42 வயசுல முடிஞ்சு போய்க்குது. 42 4200 வயசு எப்படியா போய் அங்கேயே யோசிங்க. எங்கே போகணும் நம்ம ஆயிரத்துக்கு மேல எதிர்கட்சிலாம் இன்னும் 2 நாள்ல சாவர மாதிரி குறை. ஒரே மோளகாரங்க அடிக்க மாட்டான், ஒரு நாள் தனித்து அடி போறேன். மோள அடிக்கிறவங்களுக்கு ஆளுக்கு அடிக்க மாட்டாங்க. சரி மோள அடிக்கிறவங்களுக்கு அம்மா வயசு பாரு. ஆள் அடிக்கிறவங்க திடீர்னு கூட சாவலாம். உனக்கு அடிச்சுட்டு பொட்டிக்காரனுக்கு அடிக்கும் போது அவன் சாவணும். வெளியூர் ஆள் போட்டியா மொத்தமே நம்ம தான் எழுதிடுங்க. நம்மளை தட்டி பார்த்து யாரும் கிடையாது.
இரண்யாய நமக ஒரு குட்டி பிரமா அதுல பாதி வாங்கணும் அல்லவா அப்பதானே அவருக்கு மரியாதை ஜாகிரதை சாமி. பிரமரியா ஐயா ஐயா வாரு, வாரு. பாதிதான் நான் மாட்டிக்கிறேன் அண்ணா. வாரு, வாரு. நீ ஆயிரு ஆமா அதுக்கு அறிகுறி என்ன காட்டுறது இதோ அவனியா அவனே வட்டமா புரட்டாசி வட்டமா அர்ஜுனா வட்டமா நம்ம. பூணூல் கழிச்சு கழிச்சா கைக்குங்க கழிச்சடா புடி ஐயா, எங்க ஆயாவுக்கு பாவாடிக்கு நாடா இல்லையா? எத்தனை கட்டிகாரம் பாட்டிக்கு நாடாயில பிரம்மதேவம் பூணூலு நாடாவா பயன்படும். சரி பூணூல்னா போடு எந்த நூல்னா ஒண்ணு போடு சரி, எதுனா ஒரு தப்பு இல்லையே. ராமசாமி ஆசிரியர் ஏய், நட்டாற்றிலே விட்டு விட்டார் காற்றிலே விட்டு விட்டா. ராமசாமி வாத்தியார் என்ன ஊர் தெரியுமா கோணன் மேடை கோணமடை. கோணன் மேடைன்னா ஒரு கோணமடை ஏன்னா சுத்தமான பேர் கோணன் மேடை தான் கோணன் மேடை. ஆனா கோணன் மேடைன்னு எங்க நீ யோசிப்பா கோணமடை ராமசாமி வாத்தியார் இரண்ய சமாரம் குறவஞ்சி 2 நாடகம் எழுதினார் முதல்ல குறவஞ்சி நாடகம் எழுதி ஏய், அது முதல்ல ஆண்டாளுங்க யார் தெரியுமா யாருங்க? இருமுறார் தான் இருமுறை. நாராயணாயர் தான் கொர்த்தி வருஷம் அரங்கேற்றம் ஏய், அதுக்கப்புறம் விபீஷண வாத்தியார் ஆட ஆரம்பிச்சார் அவர் ஓரம் கட்டார் ஏய், திட்டு எங்க மச்சம் என்ன தாண்டாண்டா ஆமா. எங்க அப்பனும் அது இரநனுக்கு அப்பன் கிடையாது விபீஷண வாத்தியார் அவரை மாதிரி ஒரு நடிகை ஒரு பாடுறாள் இங்கேயே கூட அர்ஜுன் வாசன் தட்டி விட்டாராம் வயசானதுக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே எங்க மச்சான் ஆட மாட்டேன்னு சொல்லிவிட்டு இவர் தான் அண்ணாராம் எங்க மாமா சொல்லி அப்படி புறவஞ்ச நாடகம் இறங்குற மாதிரி எழுதினாராம் ராமசாமி ஆசிரியர் ஆசிரியர். கட்டுக்குத்து கம்பெனி வச்சிருந்தாராம் ஏய், அதுல கலவியாரு குமாரசாமி அவர் பண்டார ஜாதி பண்டாரஜாதி. பபுனிவாச ஆனாராம் இவர் கம்பெனில ஏய், அப்போ நாடகத்துக்கு இவர் கொஞ்சம் தண்ணி சாப்பிடுறான் ஏய், குமாரசாமி வாத்தியார் குமாரசாமி. அப்போ இல்லை அப்போ தண்ணி குடிச்சுதான் மொத்த பேர் ஆடினவனே ஏய், தண்ணி குடிச்சானா வரும் விவகாரம் ஆமா, இப்போ தண்ணி குடியாம ஆடுறான் அவன் என்ன பாடுறானே தெரிய மாட்டேது இப்போ பாருங்க ஆமா. அப்படி நாடகத்துக்கு நேரம் வரும்போது நேரம் பக்கம் வந்தான் ஏய், அவர் பபுனிவாச தான் எல்லா கூத்துல முதல்ல போனோம் ஆமா. நேரம் வரைய போடான்னு கைத்து பிடிச்சி தள்ளிட்டாரான் கோண முடியாது போக முடியாது. அவர் அதுனே போய் ஏய், சனசமுத்திர காளியம்மன் கோயில்ல பட்டு இருந்ததாகும் 19 ஆகும். காளியம்மன் அருள் பெற்றதாகும் ஆமா, காளியம்மன் திருசூலத்தால் நாவிலே எழுதியதாகும் எழுதியதாகும். அன்று முதல் பாடனா பாட்டாக வரும் வாய் தரலாம் ஆமா. அவர் கிருஷ்ணர் என்ன சமாரம் கங்கமாவலா செய்திருக்கிறார் ஏய், ஆமா அவருக்கே வாத்தியாரம் யாரு யாரு? ராமசாமி வாத்தியார் ராமசாமி வாத்தியார். பாடின பாட்டு ராமசாமி வாத்தியார் ம், ராமசாமி வாத்தியார் சுருவா பாடலாம் பாட்டு ஆமா. தலைவர் பாட்டு பாட முடியாது முடியாது. ரொம்ப கஷ்டம் கருந்தமிழ் செந்தமிழ் தமிழ், தந்தமிழ். செந்தமிழுக்கு பாடும்போதே ஏய், அர்த்தத்தை கண்டறியலாம் அர்த்தத்தை கண்டுபிடிச்சிடலாம். கருந்தமிழ் என்பது பாடி அதுக்குள்ள விளக்கம் பேசணும் பேசணும். அப்பதான் அது உள்ள விவகாரம் வெளியே வரும் ஆமா, புரியுதா ஆமா. ஒண்ணு அவர் பாட்டு மூஞ்சி போச்சு ம், அவர் நாடாதுல கொஞ்சம் விட்டார் ஆமா. நட்டாத்துல. நட்டார் இது என்ன இடம் ம், புகை சமுத்திர மாநகரம் ஆமா. நட்டர்ல கொண்டாந்து நட்டாத்துல தான் விட்டுக்கிறேன். விட்டுக்கிறார் ஆனா கலவியார் இவன் எங்க விட்டுக்கிறார் தெரியுமா எங்க? நான் இவன் நேரமா நான் சொல்றேன் ஐயா,
கருதாமலே பெரிதாகிய சுரர்தானவர் இளமையாவரும். கவுண்டன்ல எத்தனை கவுண்டுக்கிறான் தெரியுமா? கவுண்டன், நாக்கியன், ரெட்டியாரு, படையாச்சி, தேவரு, பள்ளி அடிக்கினே போலாம். மற்ற ஜாதியில அந்த அளவுக்கு போவாது. ஆனா அரக்கா ஜாதியில எத்தனை பேர் இருக்கிறான்? கருதாமலே பெரிதாகிய சுரர் தானவர் இனம். தைத்தியர், தானவர், நிருதர், நிசாசுரர், ஜில்லட்டடா புத்துன்னு வச்சுக்க பெண்ணு போட்டுரும். நிசாசுரர், அவனர், அரக்கன். ஆனா அவன் ஒரு ஆள் செய்வான். ஆனா சுரர் தானவர், தானவர் குலம். தானவரும் நானே, தைத்தியனும் நானே, நிருதனும் நானே, நிசாசுரரும் நானே, அவனும் நானே, அரக்கனும் நானே. சொல்லு பார்க்கலாம். குருக்கு எதனா கேட்டா மூஞ்சி முள்ளிங்காட்டம் பூட்டுப்பா. இல்லப்பா கேட்க மாட்டேன்பா. இப்படியா யாரா தவம் எடுக்கிறானா? யாரு கிடையாது. ஏன் நான் செய்த தவத்தின் காலம் தேவகண சதமாகும் திவ்ய ஆவாரம் இதெல்லாம் ஆட்டக்காரருக்கு உண்டான நேரம். இதெல்லாம் பஞ்சம்னா பஞ்சம்னா 5 சப்தம்னா சப்தம்னா 7 அஷ்டம்னா 8 நவம்னா 9 தசம்னா 10 கைகுறா. இதெல்லாம் இறங்கி நீ தெளிவா சொல்லிக்கிற பதில் கரெக்டா இரணே நவம் பண்ண நாள் தெரியுமா? சதமாண்டு 100 வருஷம் தவம் பண்ணம்பா. 100 வருஷம் தவம் பண்ணா 2ஆம் கட்ட தவமா இருந்தா இவன் நாள் தள்ளி போலாம். கடுமையான தவம், தீர்க்கமான தவம், நியாயமான தவம் நான் பண்ணது. ஏன் இவன் 100 வருஷம் வந்து நமக்கு வரம் கொடுக்காம என்னடா பண்ணா? சமையல்காரா தேவர்லாம் போவானா? வரல. இப்ப உதவாங்க அந்த தேவர் கம்யூனிட்டியில வந்து மடக்கு சொல்ல வேண்டியதானே செய்யக்கூடிய தவமானது. உலகமே பத்தி எரியும். அப்படியா? சென்று கேட்டு வரத்தை கொடுத்து விடு. இல்லை என்றால் அதெல்லாம் அனலுக்கு தீயாகி விடுவோம். வரம் கொடுத்து அப்புறம் கோயிப்பாருனா தான் வந்து அடிப்பான். நீ போய் வரம் கொடுலாம். தவம் செய்யற அக்னி ஜோலை இன்னைக்கே சாவடிக்க முடியுது. நம்மளாம் இன்னைக்கு சாவடிக்கிட்டு ஒரு 5 மாசம் போது சாவலாமே. வாய்தா கேட்டான் வந்துக்கிற நீ போடு. ஆனா ஏன் நான் தவம் பண்ணணும்?
எதுக்கு உன்னை புடிச்சு அடிக்கணும்? எதற்கு? உன்னுடைய தகப்பனா ஆ, அந்த கறி மூஞ்சலா வண்டியா பாக்க நாராயணன் ஆ, அவன் என்ன செய்தான்? வீரமில்லா இருக்கிறானே ஆமா, யார் அவன மகாவிஷ்ணு வீரமில்லாமல் சூழ்ச்சியாகவே தன் தம்பியை கொன்றான். அவனுக்காகவே நடக்கிறது. புரியுதா? ஒண்ணு என்ன? இப்ப நான் வர வாங்கிட்டேன். ஆ, யாராலும் சாவ கிடையாது. ஆமா, ஒப்பனாலும் சாவடிக்க முடியாது. கிடையாது இல்லையா? இப்ப நிலையான தெய்வம் யாரு? நீங்களே பிரமரே, நிலையேன் கண்ணை நிலையாமல் ஜெயம் தகவை கரிவரதன் தன்னையே பிரமரே, நிலையான தெய்வம் யாரு? நாம அங்க கலாட்டா அதிகமா சத்தம் போட்டு பேசாத. இவன்லாம் பிரம்மதேவன் தலை வச்சு சும்மா பாக்கு. இவன் தான் பிரம்மதேவன் தலை வைத்து கம்மியா குறைச்சி எழுதி போட்டு போறான். குட்டி பிரம்மா ஆமா. பிரமரே, ஐயா, தெய்வம் யாரு? நீங்க நானே. என்னம்மா ஊரு பையனா இல்ல அதுதான் பஸ் விலை எரி 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 எல்லாத்தையும் முடிச்சிட்டான் எரி. ஏய், சைலண்ட். அம்மா அதையில இரு. போடு. நான் எடுத்து சரியா சொல்லணும். வானுலகு மன்னவனை பிடித்து அடித்து ஐயோ வானுலக மன்னவனை என்ன சேர்த்து இது ஆமா மாட்டு போகணும். நான் மாட்டுக்கு பிடிக்கணும். நான் அடங்க மாட்டோம் அட மூயில பீசாங்காயா வைக்க நான் இந்த பாரு அப்படியே கோவம் வந்து வச்சுக்க. நான் உன்ன ஒரு தப்பா ரெண்டு தப்பா தான் நான் பொறுமையா இருக்கு. நான் சொல்லி கிளிக்கணும் இருப்பேன். நான் மீறி உஜாலா ஆயிடுச்சுன்னு வச்சுக்க. நீ உஜாலா புழுவுனிய வானுலக மன்னவனை என்ன எடுத்து நீ சரி கிடையாது. அர்த்தாள் யாருப்பா? அந்த பதவி உன்னை சார் அவன் எடுத்து வந்து வச்சுக்கோ. பிரம்மதேவன்
பதவி எப்படிலாம் அதுங்க ஆளுங்க பாரியா டாய் சொல்லின் செல்வா இலக்கிய நாயகா தமிழ் சங்க தந்த தமிழ் புதல்வனி வானுலகு மன்னவனை பிடித்து அடித்து வானுலக மன்னவனை புடுக்கழித்து அழகமா செவிடி அப்படியா பிடிச்சு அடிக்கிறான் வேற இன்னொருத்த எடுத்துன்றான் நாலு நாள் ஆகுது போடா வானுலக மன்னவனை பிடித்து அடித்து சொல்றேன் வானுலக மன்னவனை புடுக்கு அடித்து என்ன தெளிவா சொல்லுவான் பிடிச்சு புடுக்கு அடித்து பிடித்தெடுத்து புடுக்கடித்து பிடித்தெடுத்து புடுக்கடித்து இன்னும் கொஞ்ச நேரம் முதல்ல குஞ்சு அடிச்சுடுவான் உமா ஓலட்ட பாஷா பிரம்மதேவன் பதவி உனையே சாரும் குறா குறா குடு 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 நடுநடுங்கும்படியாய் சந்திரனே ஒரு வேலை இனிமேல் என்ன எனக்கு கொடை பிடிக்கிற வேலை நீ தான் செய்யணும். ஆமா சொல்றாங்க சொல்றா தேன் உலாவும் மலர் அயன்வாள் செழிக்க எழில் குடை பிடிக்க செய்தேன் அப்படின்னா பிரம்மதேவரையே எனக்கு நீ தான் கொடை பிடிக்கணும். பெய்ய நின்று பிடிச்சா கவிழ வருமா கவிய வருமா? கவியனா என்ன கவிழனா என்ன? ஏதோ ஒண்ணு. வாழ்க வளமுடன். இவனை மேலே ஏற்று முதல்ல இனிமேல் ஆகாயம் யாரு? பூலோகம், நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஐயா
சர்வேசன், அதுவும் நீங்க, ஜெகதீசன், அதுவும் நீங்க. ஈசன் வேறு, வேறு ஜெகதீசன் வேறு. ஜெகதீசன் வேறு. ஜெகதீசன் என்ன? ஈசனுக்கு மேலான ஆள். மேலான ஆள். அப்ப ஜெகதீசன் யாரு? யார் யார்? நீங்களே நீங்களே. புத்திவான் பலவானாவான். ஆமா. பலவான் புத்தியற்றார் ஆ, அவன் நிலை மாறி போயிடுமா? நிலை மாறி போய்விடும். நான் சொன்ன எதுனா புரிஞ்சுதா உனக்கு? எனக்கு எதுவும் இல்லை. புத்திவான் பலவானாளா? பலவான் புத்திவான்தான். புத்திவான். எப்படி அர்த்தம்? எது சொன்னாலும் என்னைய தான் கேட்குறேன். சத்திரியனா வாழ்றதை விட சாரணியனா இருக்கணுமா? எப்படி போனாலும் நம்ம காயை நவுத்துக்கணும் தம்பியா. நம்ம வேலை முடிக்கணும். புரியுதா? முச்சிடலாம். முடிச்சிடலாம். எப்படி அர்த்தம்? புத்தியானாதான் இருக்கணும். இதுதான் புத்தியானா ஒரு பெரிய இப்ப வரலாம் சொன்னே நம்ம கொழுப்பு உடம்புலாம் முறுக்குது. அப்படியே இவன் வாங்க சொல்லிக்கிறான் இந்த ஊர்ல. இப்ப போனோம் எங்க? சூடியா படிக்கணும். நான் சுருள் பாடும்போதே ஊதாத செல்றாச்சியா. சுருள் பாடும்போது ஊதாத. அவர் தெரியல ஏதோ ஊதிக்கிறாருப்பா. நல்லது. தேவர் சிறுபிடிக்க வேண்டாம். ஆமா. இவர் யாரு? யாரு? பிரம்மதேவர். பிரம்மதேவன். இவனுக்கு இன்னொரு பேர் உண்டு. அது என்ன? எல்லார் தலையும் தீர்த்தான். மூர்த்தில ஒரு ஆள். இவன் கதி பாத்தீங்களா? இவனே கொடை பிடிக்கிறான். இனிமேல் எனக்கு யாரு எதிர்க்கிறாள் யாருன்னா இருக்கிறாங்களா? சரண் சேவல் சேவல் கொடியோன் தந்தை. சேவல் கொடியோன் தந்தை. மால் அயன். மால் அயன். ஜெந்தனிட கதி என்பன துதி செய்திட விதித்தந்தன் மதிசூர் திரு களவை கரி வரதனை வெஞ்சிட. கரி வரதனை வெஞ்சிட வந்த தேவராஜா ஒரு இடம் வர முடியாது யாரும்.
சித்தஞ்சி மாநகரம். ஆமா. அன்பு தம்பி தேவராஜ். சித்தஞ்சி மாநகரம்னா ஏய், எங்களுக்கு தாய் கிராமம் மாதிரி. ஆமா நம்ம ஊர் மாதிரியே கலையாரும் யார் எந்த வேஷம்னா நல்லா இருக்குன்னு ஆமா அறிவுபூர்வமா சொல்றார். பாரதா அண்ணன் போன வருஷத்துக்கு முன்னாடி 10 நாள் ஆட்டம் தம்பி தான் படம் முடிச்சார். ஆமா போடுறார். அந்த மாதிரி நீங்க படம் முடிக்கிறார். போடுவார். அவர் மட்டும் போட்டு பார்க்குறாரு. வெளியே அனுப்புறாரா இல்லையான்னு தெரியலப்பா. என் பெற்ற இன்பம் போனோம். அந்த மாதிரி நல்ல தம்பி. ஆமா புரியுதா? தேவராஜ் நீங்க நல்ல தம்பின்றீங்க. ஆமா. அடா பாய் அன்பு உள்ளண்டா அதெல்லாம் உனக்கு தெரியுதுடா அவங்கள பத்திலாம். நல்ல தம்பியா பேரு தேவராஜா. உன் ஜவுரி எத்தனை வச்சுக்கணும். இப்படியா நானே நாம சோழிதாபுரி டிக்கெட் போயிடும். அதேதான். நாம இங்கிட்டே இருக்க முடியுமா? முடியாது. நாம நகரம் போக வேண்டும். ஆமா. நமது நகரத்திலே அரசவையிலே அரியாசனத்தில் அனுமதித்திருக்கிறோம். ஆளு யாருக்கு புட்ரா புட்ரா ஆளை பாரு எங்கே பச்சுக்கிறான் ட்ரெயின். சோழதாபுரி போறோம். ஆமா 9 பேர் ஒருத்த மூஞ்சி ஒருத்தன் 9 பேர் ஒருத்த மூஞ்சி ஒருத்தன் பார்க்காம நின்றுங்கிறாங்க. யாரு இவர்தான் நவகிரகங்கள். ஒருத்தன் என்னம்மா இப்படி பார்க்கறான், ஒருத்தன் அப்படி பார்க்கறான், ஒருத்தன் ஒரு முகத்தை ஒரு பார்க்க மாட்டான். அப்படி பார்த்தா அதான் உலக அழுவு நேருமா. ஆமா அடங்காட்டா ஒருத்தங்க வச்சுக்க குடல் செஞ்சு விடுவோம். இவங்கிட்ட ஒற்றுமை இல்லை. ஒற்றுமை தான் ஒருத்தன் மூஞ்சி ஒருத்தன் பார்ப்பான்ல. இவனே காய்ச்சல் ஆகிறான். ஜோசிக்காரனாண்ட போனால் அந்த கம்யூனிட்டிங்க நவகிரகத்தை சுற்றுறான்றான். இவனே காய்ச்சல் ஆகிறானே. இவன் கோயில சுற்றுறவன் குடும்பம் காய்ச்சல் ஆகாதா? அங்க போறியா போலி அவன் தலையா சின்னவன் அதான் நடப்பாங்க. இந்த 9 பேரையும் விலங்கு போட்டு ஈஸ்டாடா நம்ம நாட்டு. நீ அதுல போய் சேர். உங்களை ஏன் புடிச்சாங்க தெரியுமா? என்ன சட்டை அதிகமா எதுக்கு சுவாமின்னா பரவாயில்ல. எதுக்கு தவடா காட்டுமா ஆடா தோண்டி பண்ணா ஏன் பிடிச்ச? எதற்கு சாமி? எதற்கு சுவாமி? சுவாமி தலைவரா ஏன் சொல்லுங்க சுவாமி. என்னையா ஏன் தாண்டா நான் சிம்மாசனத்துல வெறும் தரையில நடந்து வரேன். மதிப்பா கிடையாது. படிக்கட்டு படுறா நீங்க தானே படிக்கட்டு. துணி இவனுக்கு துவைக்கிறானுங்களோ படே படே. இப்ப இதுக்கு மேல மெச்சின்னு தான் நம்ம மேல வரணும். போய் வரோம். இது ஒண்ணும் நல்லா இல்லையே. புளிப்பா தெரியலையே. கவுத்து போட்டு முதல் மேல மெர்சா ஒரு கம்யூனிட்டி கூட நம்மள பார்க்கல. கீழே கவுந்துங்கிறான். இவன் மெல்லாக்கா பார்த்தாதான் இவன் பார்வை நம்ம மேல போடும். நம்ம எப்படி அரசாட்சி செய்யறோம்னு இவனுக்கு தெரியும். யார் அவன் நவகரங்க பசங்களோ அப்படியே
திருப்புங்க அப்படியே பரோட்டா மாதிரி திருப்பி போடுங்க. அப்படி தட்டிங்கன்னா மறுபடியும் கவுத்து போட்டு வைப்பேன். தலகா போடணும் எப்படி மண்ணாகுதோ அதே மாதிரி உடம்பு பூரா மண்ணாக்கணும். அதான் ஏன் சாப்பிட போகுது. போய் முயற்சின்னு வரங்குது. என்னடா பாருங்க ஆளுக்கு அது சம்மந்தமே காண மாட்டேன். பாட்டு போயினே ஆஞ்சநேயர் மாதிரி இடுப்புல சுற்றி வச்சுக்கிறேன். அது உண்மைதான்ப்பா. அப்பா இப்பதான் மொத்தம் நம்மையா பாக்குது. நவகிரகங்களே நீ யாரு? ராகு. ராகு ராகு காலம். ராகு இரண்யாய மகான் சொல்லுங்க. உன் பேர் என்ன? ராகு. ராகுக்கு என்ன தலை என்ன உடம்பு தெரியுமா? இது உன் தாலியா இருக்க 2.5 லட்சம் ஆகிடுச்சு. ராகுண்டா அது என்ன? சரி எத்தோ ஒன்று வச்சுக்க. நீங்க யாருங்க? சனி. சனி நல்லா பாரு. புத்துப்போ சனி பார்வைப்பட்டா 7.5 வருஷம் தோலை உரிச்சு விடுவானா? சனின்னா நான் பயப்பட மாட்டேன். ஏன் சனியே படிக்காட்டா போட்டு படிக்கிற பெரிய சனியா நானு? இரண்யாய மகன். இரண்யாய நமக இரண்யாய நமக இரண்யாய நமக. பலே இது எதுராஜா? கேது. கேது இரண்யாய மகன் சொல்லு. இரண்யாய மக இரண்யாய மக. ஏதோ ஒன்று சொல்றேன். நீ சொல்லுங்கப்பா. சூரியன். உங்க பேர் சூரியன். இரண்யாய மகன். இரண்யாய நமக இரண்யாய நமக இரண்யாய நமக. பலே நீங்க யாருப்பா? சந்திரன். சந்திரன். இரண்யாய மகன். இரண்யாய நமக இரண்யாய நமக. பலே நீங்க? குரு. குரு குரு வெள்ளிக்கிழமையா? நல்ல ராசி. ஏன்னா வாரத்தில் 4 7 அந்த 7 நாளும் ஒரு நவகிரகத்துக்கு பேர் தான். ஞாயிறு சூரியன், திங்கள் சந்திரன், செவ்வாய் செவ்வாய் கிரகம், புதன் புதன் பார்வை, வியாழன் பிரகஸ்பதி, வெள்ளி குரு, சனி சனி பகவான். ஏன்னா இவெல்லாம் ஆச்சாரியார். அவங்களாம் நல்லா திமுகாரம் என்ன 9 பேர் நவகிரகம். அந்த வாரத்தில் 7 நாள் எத்தனை பேருக்கு நான் போச்சு? 7 பேருக்கு. அப்போ மற்ற 2 பேர் ஏன் அவங்களுக்கு எங்க 4 காணும்? ஆப்போசிட் ஆகிறவங்க. வாட் ஃபீலிங் ஃபார் த ஆப்போசிட்? நோ இங்கிலீஷ். இரண்டு ஒன்லி தமிழ். தமிழ் அப்படிதான் வருவா. ராகு கால ஏமகாண்ட தேதி இவன்லாம் ஒரு நாள் தான். இவனுக்கு 7 நாள்ல இன்னைக்கு அடங்குதாங்க. இதான் இதை மட்டுமே சொல்லுங்க. இந்த திருமணமே எனக்கு தெய்வமா வணங்கணும். ஆமா புரியுதா? திருபுவனமே திருபுவன அதிபதியே பிரம்மனும் கூட பிடிக்கிறான். நவகிரகம் இல்லைன்னா பிரபஞ்சம் இயங்கவே இயங்காது. ஆமா உலகம் சுத்தத்தே இவங்க கிட்ட தான். இவங்களே நம்ம கிட்ட இருக்கிறாங்கன்னா நம்ம யார் என்ன பண்றது? ஒன்றும் செய்ய முடியாது. செய்ய
அகண்ட பிரம்மாண்டம் NDC-யில் உள்ளவர்கள் உள்ளவர்கள் கண்டு கண்டு பயம் கொண்டு வந்து தண்டனிட எந்தனிட ஏய், கருதிடும் கடவை கறி வர்தனை வென்றிட வந்த சிறுபூவான ஏந்திருப்பா அப்படியே விட்டா தீ விடுங்க நீங்க ஏந்திருங்க மண்ணு தட்டு சொன்ன நான் உங்களா என்ன தட்டுறீங்க சாமி அவங்க தட்டிக்கிறாங்க. நீ தட்டுறது ஒன்றா தட்டாத்து ஒன்றா நீ துட்டு தடா துணி தேய்ச்சி போடுவேன் தெவிடியா இறந்த பையா டே நவகிரகங்களே மறுபடியும் எப்பெல்லாம் நான் சிம்மாசனத்துல ஏறணும் அப்போ வந்து மலாண்டுக்கணும் நீங்க சரிங்க அப்படியே ஆயிடும் கிளம்பு கிளம்பு ஐயா சொல்லுங்க வருகிறேன் ஐயா வந்து இவனை கொண்டு போய் ஜெயில தள்ளு. ஜெயில போட்டு 3 வேலையும் கடிக்க போட்டா ஆயிரடா கழிச்சு வரத்துனுவான் எல்லாமே சொல்றாங்க இப்ப. கெவுருக்கு கெவுரு மாவு பூ காசு ஊத்திக்கிறேன். அப்படியா? தட்டமா நான் ஏன் இந்த கவுரு போடுங்க சரி நான் பாத்துக்கிறேன் ஐயா நீ கிளம்பு காத்து வரேன் அடுத்தோம்